இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாள் நல்ல நாளாய் ஆசீர்வாத நாளாய் உங்களுக்கு அமைவதாக. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். துர்க்கிரியைக்கு தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுப்புத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக துணிகரமான காரியங்களை மனிதர்கள் செய்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பொல்லாப்பு செய்ய துர்க்கிரிகைகளுக்கு உடனே ஆண்டவர் தண்டனை தராமல் அவர் கிருபையாக இருக்கிறதுனால, அவர் மனதிற்கும் உள்ளவராக இருக்கிறதுனால அநேகருக்கு இன்றைக்கு பாவத்துக்கு பயப்படாமல் பல காரியங்களை செய்கிறாங்களாம். பொல்லாப்பு செய்ய அவர்கள் துணிகரம் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படி அவர்கள் துணிகரம் கொண்டனால நம்முடைய வாழ்க்கை கூட, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட பாதிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் நடந்த இந்த நீட் எக்ஸாமை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டாக்டர்களுக்கு படிக்க வேண்டும், மருத்துவராக மாற வேண்டும் என்றால் இந்த நீட் எக்ஸாம் எழுத வேண்டும். இந்த நீட் எக்ஸாமில் எவ்வளவு குளறுபடிகள். நேர்மையாய் படித்த குடும்பங்களில் இன்றைக்கி அநேக பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க. நான் இவ்வளவு உழைத்து, இவ்வளவு கடினமாய் நான் இரவும் பகலும் படித்து நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த கேள்வித்தாள்கள் 30 லட்சத்துக்கு குறுக்கு வழியில் அதை வாங்கியிருக்கிறாங்க. 30 லட்சத்துக்கு விற்றுருக்கிறாங்க. அந்த வாங்கினவங்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் 720 மார்க் மொத்த மார்க்கும் எடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு சரியான ஒரு நல்ல படிப்பறிவு இல்லாத மாநிலங்களை சேர்ந்த அந்த பிள்ளைகள் 720 மார்க் எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவர்கள் அங்கே இருக்கிற அந்த எய்ம்ஸில் 50 சீட்டு தான் இருக்குதுன்னா 62 பேர் முழு மார்க் எடுத்திருக்கிறாங்க. இப்பொழுது அவர்களை பார்த்து எப்படி உங்களுக்கு 50 சீட்டு கொடுப்பீங்க என்று கேட்கும் பொழுது, யார் வயதில் மூத்தவர்களோ அவர்களுக்கு கொடுப்போம் என்று முதல்ல சொல்கிறாங்க. அடுத்து எப்படி இல்லையே அது எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லும்போது, யார் முதல்ல அப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷனை பார்த்து நாங்கள் கொடுப்போம். என்ன ஒரு கொடுமை பாருங்கள், எப்படிலாம் ஒரு செலெக்ஷன் நடக்கிறது. மருத்துவத்துறை என்பது மனிதர்களை குணப்படுத்த, மனிதர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண, இப்படியான ஒரு உன்னதமான அந்த பணியை செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் குறுக்கு வழியில் பணத்தை கொண்டு வாங்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். நேர்மையாய் படித்த பிள்ளைகள், திறமை உள்ளவர்கள், தளர்ந்து உள்ளவர்களுக்கு இன்றைக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. இப்படியான காரியம் மனுப்புறுத்தின இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கணும். இப்படி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்கிற இந்த பிள்ளைகள் மனம் மாற வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு நேர்மையாக படிச்சிருக்கிறாங்க, அவர்களுக்கு இன்றைக்கு கிடைக்கவில்லையே. அவர்களுக்கு இன்றைக்கு நீதிமன்றமே இதை கண்டித்து கொண்டிருக்கிறது, நீதிபதிகள் கண்டித்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இப்படி இந்த குழப்பம், ஏன் இந்த காரியம் நடக்கிறது என்று தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை மாறுதலாய் மாற்றுவார். அன்பின் பிதாவே, பொல்லாப்பு செய்ய இன்றைக்கி துணிகரம் கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எத்தனையோ எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையாக படித்தாங்க, உழைச்சி படித்தாங்க, நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களால் இன்றைக்கு மருத்துவராக போகிறதுக்கு ஆண்டவரே தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறுக்குவழியில் வந்தவர்கள் ஆண்டவரே இன்றைக்கு மேலே போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த அநியாயங்கள், இந்த அக்கிரமங்கள் ஆண்டவரை தடுத்து நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நேர்மையாய், உண்மை, உத்தமமாய் இந்த காரியங்கள் நடைபெற அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த நீட் என்கிற காரியம் வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை போராடி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ சிறப்பான மருத்துவர்கள் எங்கள் தேசத்தில் இந்த நீட் இல்லாமே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி நல்ல மருத்துவர்களை கொண்ட மாநிலம் எங்களுடைய மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த நீட்டை எடுத்து எல்லா மாணவர்களும் நேர்மையாய் மார்க் எடுத்தவங்க, அதில் தகுதி உள்ளவர்கள் உள்ளே போவதற்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.